சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரம் தொடர்பாக அமைச்சர் KN நேருவின் தம்பி KN ரவிச்சந்திரனை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வங்கியில் கடனாக வாங்கிய 22.48 கோடி ரூபாயை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த விவகாரத்தில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக KN ரவிச்சந்திரனிடம் அதிகாரிகள் விசாரணை செய்து வாக்குமூலத்தை வீடியோ பதிவு செய்தனர். அவருக்கும் ட்ரூடாம் கம்பெனிக்கும் என்ன தொடர்பு, 3 போலி நிறுவனங்கள் யார் பெயரில் தொடங்கப்பட்டன உள்ளிட்ட கேள்விகளுடன் சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு மீண்டும் அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். திருப்பத்தூர் அருகே சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது குறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் அடுத்த மற்றவள்ளியில் இருந்து மாம்பாக்கம் பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலையின் நடுவே இந்த மின்கம்பத்தை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். இதையடுத்து மக்களின் குரலாக செய்தி வெளியிட்ட தந்தி டிவிக்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.